ராதிகா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி தீயணைப்புத்துறை துணை இயக்குனர் சரவண பாபுவுக்கு எதிராக லஞ்ச புகார் சதியில் மேலும் 2 தீயணைப்பு வீரர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை தீயணைப்பு வீரர்கள் 3 பேர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவமும் இன்று மேலும் 2 தீயணைப்பு வீரர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவமும் பெரும் பரபரப்பை கிளப்பி வருகிறது. திருநெல்வேலி தீயணைப்புத்துறை துணை இயக்குனர் சரவண பாபுக்கு எதிரான லஞ்ச புகார் சதியில் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 4வது மற்றும் 5வதாக தீயணைப்பு வீரர்கள் 2 பேரை திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் அதிரடியாக இன்று கைது செய்துள்ளனர். இதில் சென்னையை சேர்ந்த ஒரு தீயணைப்பு வீரரும் திருநெல்வேலி டவுனை சேர்ந்த தீயணைப்பு வீரரும் சிக்கி இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ளது. ராதிகா, இது குறித்த விரிவான விவரங்களை பார்க்கும்போது திருநெல்வேலி தீயணைப்புத்துறை மண்டல துணை இயக்குநர் சரவண பாபு அலுவலகத்தில் கடந்த மாதம் 18ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் திடீர் சோதனை நடத்தி 2,52,000 ரூபாயை கைப்பற்றினர். ஆனால் இது தனக்கு எதிராக நடத்தப்பட்ட சதி என்றும் அதற்கு முந்தைய நாள் நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் தனது அலுவலகத்திற்குள் நுழைந்து பணத்தை வைப்பதற்கான சிசிடிவி ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் சரவணபாபு திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையாளர் சந்தோஷ் அதிமனிடம் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் ஏற்கனவே ஆனந்த் மற்றும் முத்து சுடலை ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். மும்பையில் அதிரடியாக நேற்று இதில் 3வதாக விஜய் என்பவர், இவர்தான் பணத்தை கொண்டு போய் திருநெல்வேலி தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் வைத்திருந்தார். அவரும் அதிரடியாக மும்பை தாராவில் கைது செய்யப்பட்டு நேற்று திருநெல்வேலிக்கு கொண்டு வந்தார். தலைமறைவாக இருந்த விஜயை பிடிக்க திருநெல்வேலி மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் வினோத் சாந்தாராம் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை இதனை மேற்கொண்டது. இந்த விசாரணையில் விஜய் என்பவரிடம் 40,000 ரூபாய் கூலி பணத்தை கொடுத்து பணத்தை வைக்க சொன்னதும் இதற்கு அம்பத்தூர் தீயணைப்பு நிலைய வீரர் உடந்தையாக இருந்ததும் தற்போது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சென்னை அம்பத்தூர் தீயணைப்பு நிலைய வீரரையும் திருநெல்வேலி டவுன் தீயணைப்பு நிலைய வீரரையும் நெல்லை மாநகர போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். இதற்கிடையே லஞ்ச புகார் சதி வலையில் திருநெல்வேலி டவுன் தீயணைப்பு நிலைய வீரர் மூர்த்தி என்பவருக்கு தொடர்பு இருப்பதும் சென்னையை சேர்ந்த வீரர் முருகேசன் என்பவருக்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து இவர்கள் இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கெல்லாம் மேலாக பார்த்தீர்கள் என்றால் ராதிகா, இந்த சதி திட்டத்தின் பின்னணியில் தீயணைப்புத்துறை உயர் அதிகாரிகள் பலர் இருப்பதாக தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உள்ளன. பல்வேறு துறைகளின் தமிழக அரசு துறைகளிலும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக திருநெல்வேலி மாநகர காவல்துறையினரின் புலனாய்வில் தெரிய வந்துள்ளது. தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் சரவணபாபு குமரி மாவட்டத்தில் பணியாற்றிய போது போலி தீயணைப்பு சான்று கொடுத்த விவகாரத்தில் பல முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்தார். இதனால் பாதிக்கப்பட்ட பலரும் ஒன்றிணைந்து இவரை பழி வாங்குவதற்காக இந்த செயலை செய்ததாக தெரிய வருகிறது. இதற்கு முன்னரும் இதே பாணியில் வருவாய்த்துறையில் தாசில்தாராக இருந்த ஒருவரும் இதேபோல் பொய் வழக்கு ஒன்றில் சிக்க வைத்ததாகவும் இதனால் அவர் பணியை ராஜினாமா செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கு மேலாக பார்த்தீர்கள், இந்த விவகாரத்தில் துணை இயக்குநர் அலுவலக சாவியை நள்ளிரவில் விஜயிடம் கொடுத்தது யார், சாவியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அதிகாரி யார், பணம் கொண்டு வந்த இருசக்கர வாகனம் மற்றும் விஜய் அணிந்திருந்த தீயணைப்பு சீருடை யாருடையது என பல்வேறு தகவல்கள் இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என தெரிவிக்கப்படுகிறது. தற்போது இந்த வழக்கை விசாரித்து வரும் திருநெல்வேலி துணை ஆணையர் வினோத் சாந்தாராம் தலைமையிலான குழுவினர் வழக்கின் ஆணிவேர் வரை சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் எனவே குறிப்பிடலாம். இறுதியாக அரசு துறைகளில் பணியாற்றும் நேர்மையான அதிகாரிகளை குறிவைத்து பல்வேறு அரசு துறையினரும் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தமிழக முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியினை ஏற்படுத்தி இருக்கிறது. திருநெல்வேலி மாநகர காவல்துறையினரின் புலனாய்வில் பல்வேறு தகவல்கள் விரைவில் வெளியாகும் என்றும் தீயணைப்பு துறையின் பல முக்கிய முன்னணி அதிகாரிகள் சிக்குவார்கள் எனவும் கூறப்படுகிறது. ராதிகா.